அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டிற்கான பலாபலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 முழுவதுமே ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்து கிரகங்களுமே வருடக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் மற்றும் ராகு கேது மற்றும் குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இந்த 2026 டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதற்கு முன்னாடி இந்த இனிய ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போன்று பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் ஆஃப் துலாம் ராசி பார்க்கலாம். இந்த துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு முதலாவதாக சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5 குடையவர். அவர் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சனி பகவான் பொதுவாக 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். இந்த இயர் முழுவதுமே 2026 ஹோல் இயருமே பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6th ஹவுஸ்லேருந்து தான் பலன்களை தரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் அதே போன்று 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அவர் 6ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்வையிடுவார் 10ஆம் பார்வையாக. ஸோ அதனால் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதாவது தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு கடினமான முயற்சிகளை நீங்கள் வந்து எடுக்கும் பொழுது அதற்கான பலன்கள் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இந்த முயற்சிகள் எடுப்பதில் கடினமாக இருப்பதை போன்ற ஒரு இல்யூஷன் இருக்கும். பட் எனினும் கடைசியில் வெற்றி பெறுவது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போன்று விரைய செலவுகள் ஆனாலுமே அது வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விரயங்களாக இருக்கும். அந்த விரயமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணக்கூடிய ஒரு விரயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும். ஸோ இதுதான் வந்து சனி பகவான் இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்கள். மேலும் அடுத்தபடியாக அதாவது குரு பகவான் சுபர், அதாவது இயற்கை சுபர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 9, 10 மற்றும் 11ஆம் இடங்களில் இந்த 2026 முழுவதும் இந்த 3 வேறு இடங்களில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்திற்கு போகிறார். 10ஆம் இடத்திற்கு சென்றதினால் உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. 10ஆம் இடத்தில் இருக்கும்போதும் அவர் நல்ல பலன்களே செய்ய போகிறார். அதற்கடுத்தபடியாக அதிச்சாரமாக அவர் பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் இருப்பார் 10ஆம் இடத்துல. அதே போன்று அதிச்சாரமாக 31/10/2026 அதாவது அக்டோபர் மாதம் கடைசி தேதி வரைக்குமே அந்த அன்னைக்கு அவர் வந்து குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு செல்வார். இன்னும் சாலச் சிறந்தது நிறைய லாபங்களை வந்து குவிக்கக்கூடிய கடைசி 2 மாதங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானை வைத்து பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸு நல்ல ஒரு ரிசல்ட்டு. 2வது 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு 4 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான ஒரு ரிசல்ட்ஸ் தரக்கூடிய காலகட்டம். கடைசி 2 மாதங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். முதலாவதாக அவர் 9ஆம் இடத்துல இந்த வருடத்தினுடைய ஸ்டார்டிங்கில் 9th ஹவுஸில் வந்து அவர் சஞ்சாரம் செய்வார். ஸோ அப்படி 9th ஹவுஸில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் உங்களுடைய ராசி மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ண தெளிவு, ஆக்ஷன், பிளான், எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஒரே விதமாக அமையும். எண்ணம், செயல் எல்லாமே, வாக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்வதை சொல்வதும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும்.
அதே போன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தினுடைய பார்வை பதிவினால் உங்களோட முயற்சிகளில் நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்பவுமே குரு பகவான் ஒரு ராசியில் ஏதோ ஒரு ராசியிலிருந்து 3ஆம் இடத்தினுடைய உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குமானால் உங்களுடைய முயற்சிகளில் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார் என்று சொன்னால் தைரியமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். எந்த விஷயத்துலையும் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தினுடைய பார்வை பதியும் பொழுது நிறைய லக் ஃபேக்டர்ஸ், அதாவது அதர் தேன் ஹார்ட் ஒர்க் ஸோ நிறைய ஸ்மார்ட் ஒர்க் செய்து சில விஷயங்களை எக்ஸிக்யூஷன் செய்து அதன் மூலியமாக நிறைய பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். 5ஆம் இடத்திற்கு ஒருவருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அவருக்கு எக்ஸலண்ட்டான லக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ லக் வில் இன் ஃபேவர் ஆஃப் தட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எப்பவுமே ஒரு விதமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய சஞ்சாரம் எக்ஸலண்ட்டாக 9இல் குரு ஓடி சென்றவர்களுக்கு 9இல் குரு என்று சொல்வார்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக அமையும். ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 2/6/2026 அன்று ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா இந்த 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்திற்கு செல்ல உள்ளார். ஸோ அங்கே சாதாரணமாக அவர் செல்லவில்லை, அங்கே சென்று உச்சபலம் பெறுகிறார். ஸோ குரு பகவானை போன்ற ஒரு கிரகம் 10ஆம் இடத்தில் சென்று அவர் உச்சபலம் அடையும் பொழுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே தொழில் செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கும். நிறைய அன்பர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே தொழில் செய்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் மேன்மை மற்றும் உங்களுடைய தொழிலில் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போன்று தொழில் ஸ்டார்ட் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அவங்க 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய இந்த குரு பகவான் அங்கே உச்சபலம் பெற்று ஆயில்ய நட்சத்திரம், பூசம் மற்றும் புனர்பூச நட்சத்திரங்களில் அவர் பயணம் செய்வார். ஸோ இதன் ரீதியாக பல அளப்பரிய நன்மைகளை இந்த பர்டிகுலராக இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. ஸோ அவ்வாறாக அவர் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பார்வைகள் சுபபலம் பெறும். அதன் ரீதியாக 5ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். குடும்பம், தனம், வாக்கு. ஸோ குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்வை இடுவதனால் அந்த வீடு பலம் பெறுகிறது. ஸோ அதன் ரீதியாக தனக்காரகன் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா மணி இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே போன்று தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் ஒரு அமிக்கபிளாக அமையக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அவர் 7ஆம் பார்வை உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்வு ஏற்படும். பொதுவாக வண்டி, வாகனம் மற்றும் வீடு போன்றவற்றை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை பதிவதினால் உங்களுக்கு பல வகைகளிலும் ஏற்றம் மாற்றம் கிடைக்கும். அதே போன்று 4ஆம் இடம் என்பது ஒரு ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ உங்களுடைய ஸ்கில் மேம்படும். எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் செக்டர்ஸ், அதாவது நீங்கள் இங்கே இருக்கலாம், இல்லைனா அப்ராடில் இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான வேலைகளிலும் எந்த சிச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய ஸ்கில் அண்டு டேலண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மேம்படும். அது உங்களுடைய வேலைகள் தென்படும். அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டில் அது பெரிதும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். அது வெளிவரும். உங்களுடைய டேலண்ட் வில் பி ஷோகேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கம்பெனி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். அதே போன்று பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்திற்கு அவருடைய 9ஆம் பார்வை பதிவதினால், அதாவது நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு இருந்ததுனால் அது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கம்மியாகும். வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் டெஃபினட்டாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 31/10/2026 அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு
லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 months வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு லாபகரமான ஒரு மந்தாக அமையும். 2026 லாஸ்ட் 2 months நவம்பர் அண்ட் டிசம்பர் குரு பகவான் அதிசாரமாக அங்கே செல்ல உள்ளார். ஸோ அதிசாரமாக ஒரு பிளானட் வந்து ஃபார்வர்ட் மோஷனில் போகுது அப்படின்னா வேறு ஹவுஸ்க்கு இது பவர்ஃபுல். அதிசாரம் என்று சொன்னால் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ சக்தி வாய்ந்த அந்த ஒரு இது 11ஆம் இடத்திற்கு போகும்போது லாபம் அபரிமிதமாக இருக்கும். நிறைய லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய லாபங்கள். ஸோ குறிப்பாக நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. அதே போன்று வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது விசா சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் குரு பகவான் 11th ஹவுஸில் வந்து பயணம் செய்யும் பொழுது 11th ஹவுஸில் பயணம் செய்யும் பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வையிடுவார். ஸோ இதன் ரீதியாக என்ன பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹீ இஸ் இன் 11th ஹவுஸ். உங்களுடைய 3rd ஹவுஸுங்கும் போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபத்தினை ஈட்டக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும். லாபம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போன்று 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்வையிடுவது உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அதே போன்று அவர் பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். ஸோ அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கடுத்தபடியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதற்கடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு செல்வது சாலச்சிறந்தது. ஸோ 10ல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும், ஒரு கிரகமாவது இருக்க வேண்டும் தொழில் செய்வதற்கு என்று சொல்வார்கள். அதன் ரீதியாக 10th ஹவுஸில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா ராகு பிளானட் வந்து 4th ஹவுஸ்க்கு வருவது உங்களுக்கு பல வகைகளிலும் நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோகேஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமாக அமையும். மேலும் பார்த்திங்கன்னா பல நல்ல நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். ஸோ நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுடைய தொழில் வளம் பெருகும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் உங்களுடைய மதிப்பு எல்லாமே கூடும். ஸோ அதிகமாக துலாம் ராசி அன்பர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்ய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு சனிக்கிழமை நாட்கள் இல்லைனா வியாழக்கிழமை நாட்களில் இதை டெஃபினட்டாக செஞ்சுட்டு வாங்க. அந்த மாற்றத்தை உங்களால் டெஃபினட்டாக கண்கூடாக உணர முடியும். மேலும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான கான்டாக்ட் நம்பர்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா மெயில் ஐடி வந்து இந்த வீடியோனுடைய எல்லா வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து we are going to reply for the questions that you are sending. ஸோ டெஃபினெட்லாக வேறு சில ப்ரெடிக்ஷன்ஸுக்கான ராசிகளுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்கும் பொழுது உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.